சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றும் நாம் ஒன்று கூடி தேவ சமூகத்திலே ஒரு ஜெப குறிப்பை முன்வைத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தொடர்ந்து நமக்காக அநேக காரியங்களை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்காக பரிசுத்த சந்ததியாய் வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். எனவே நம் அனைவரையும் கர்த்தர் தான் நடத்துகிறார் என்ற முழு நிச்சயமான விசுவாசம் முதலாவது நமக்கு வேண்டும். அதே போல் நம்ம கர்த்தருக்கு கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு நடந்து தான் ஆகணும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜெப குறிப்பு என்னென்னா, இன்றைக்கி எத்தனாவது நாள் சொல்லுங்கள்? இன்றைக்கி 10வது நாள். இந்த 10வது நாளில் ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்றைக்கி என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஆண்டவருடைய மிகப்பெரிய அதாவது ஒரு சுபாவம், அதாவது தெய்வத்தன்மை, அது என்னன்னா மன்னிக்கிற சுபாவம். அந்த மன்னிக்கிற சுபாவத்தினால தான் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற நாமம் அவருக்கு கிடைச்சது. அதாவது உலக இரட்சகர் என்று நம்ம போற்றி அவரை புகழுவதுக்கு அவருடைய இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சு தான் இந்த மகிமையை அவர் அடைந்திருக்கிறார். அதனால் நமக்கும் அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும்படி கர்த்தர் போதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா மன்னிக்கிற சுபாவம். நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பும் இரக்கமும் நிறைந்தவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த 10ஆம் நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இதுக்காக நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்க வேண்டிய பாடல்கள், நாங்கள் செலுத்த வேண்டிய ஸ்தோத்திர பலிகள், தியானிக்க வேண்டிய வேத பகுதி என்று எல்லாவற்றையும் கர்த்தர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உரிய ஒரு நல்ல குணம் ஆண்டவரே மன்னிக்கிறது. அந்த குணத்தை ஏசப்பா நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நடக்க எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கும் ஆண்டவரே நீர் தயை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம முதல் பாடலாக நம்ம அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. தெய்வீக அன்பு எங்களுக்குள்ளே ஆண்டவரே சுரந்து வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே அன்பு கூறுகிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் விட்டு விலகலையே ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்த போது கூட ஆண்டவரே எங்களை வெறுத்து தள்ளலையே ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ காரியத்தில் நாங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை அன்போடு நேசிக்கிறீரே தகப்பனே. உம்முடைய அன்புக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. உம்மை போல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மன்னிக்கிற சுபாவத்தையும் இரக்கம் பாராட்டுகிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே நீரே, இயேசுவே
உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறபடியே ஆண்டவரே மற்றவர்களையும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நேசிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்த உள்ளம் கொண்டவர்கள் மாத்திரமே ஆண்டவரே, தேவனை நேசிக்கிறவர்கள், தேவன் பேரில் அன்பு கூறுகிறவர்கள் மாத்திரமே மற்றவர்களை மன்னிக்க முடியும். மன்னிக்கிறது தெய்வ சுபாவம் என்று சொல்லுவார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, அப்படிப்பட்ட உம்முடைய குணாதிசயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷபரபா கபரபரபா ஓரி பரியாறு திலிக்கரதரபா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க, நேசருக்காய் ஜீவித்திடுவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரே, உம்மையே நம்புவோம் ஆண்டவரே, உம்மையே சார்ந்திருப்போம் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே யார் யாரிடமெல்லாம் நாங்கள் கடினமாய் நடந்து கொண்டோமோ தகப்பனே, இப்பொழுது ஒரு விசையாக எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே, துணிகரத்தினாலும் கடினத்தன்மையினாலும் ஆண்டவரே, பெருமையினாலும் அகந்தையினாலும் ஆண்டவரே, அப்பா செருக்கினாலும் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற விதமாய் எண்ணி ஆண்டவரே மன்னிக்க முடியாமல் ஆண்டவரே, அப்பா செய்த எல்லா குற்றத்தையும் மன்னிங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் அப்படியே நம்ம ஸ்தோத்திர பலி கொஞ்சம் ஏறெடுக்கலாம் கர்த்தருக்கு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சங்கீதம் 50 இப்படி சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். நம்முடைய வழியை, நம்முடைய பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் புறப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சிங்காசனத்தை சூழ 24 மூப்பர்களும் அமர்ந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் பரலோகத்தில் புகழப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் பளிங்கிற்கு ஒப்பான கண்ணாடி கடலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்திலிருந்து ஓடி வரும் அக்கினி நதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை எங்களுக்கு அருளி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து பரலோகத்திற்கு வந்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர் பரிசுத்தவான்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்திலே தாகமும் இல்லை பசியும் இல்லை, ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு தம்முடையவர்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்ற உம்முடைய வார்த்தைக்காக கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி கோடி கோடியான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது சங்கீதங்களின் புத்தகம். இப்போ நீங்க டெய்லி இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 20ஆம் அதிகாரம். அதில் 9 வசனங்கள் இருக்குது. நான் வாசிக்கிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. சேலா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்தமானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கலாம். என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்? மற்றவர்களை மன்னிக்கும்படியான ஒரு தெய்வீக சுபாவம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் உண்டு. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்தி கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய குற்றங்களை ஆண்டவரே நீர் மன்னிக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுவது போல ஆண்டவரே மற்றவர்களுடைய குற்றங்களையும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிற சுபாவத்தை உம்மை போல எங்களுக்கு தாங்க ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை போன்ற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உம்மை போல மன்னிக்கவும் ஆண்டவரே மனதார மன்னிப்பு வழங்கி ஆண்டவரே மற்றவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுக்க உதவ ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அன்புள்ள ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எங்களுக்காக தியாகம் செய்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பிற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செய்த தப்பிதங்களை ஆண்டவரே
கசப்புகளின்றி ஆண்டவரே மனப்பூர்வமாய் மன்னிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது எங்கள் பரமபிதாவாகிய நீரும் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அளிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. மன்னிக்கும் சுபாவம் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. அந்த சுபாவத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் ஆண்டவரே நீ தயவாய் கொடுக்கும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இங்கு சிந்தையிலோ சரீரத்திலோ ஆண்டவரே இருதயத்திலோ ஆண்டவரே அப்பா முரட்டாட்டம் கடினத்தன்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இருந்தால் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. நம்முடைய ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவினாலும் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிந்தித்தவர்கள் எங்களை சபித்தவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யாமல் போனவர்கள் ஆண்டவரே எங்களை எங்கள் முதுகுக்கு பின்னாக ஆண்டவரே குறை கூறுகிறவர்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை மன்னிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. நீங்களும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே அவர்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரே இது ஒரே ஒரு வாழ்க்கை தான் தகப்பனே. அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருந்து மனமகிழ்ச்சியாய் உமக்கு சாட்சியாய் வாழ்கிற உத்தம இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே கனி கொடுக்கிற சுபாவங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை மன்னித்தா மட்டுமே எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கோபத்தை அடக்கி குற்றத்தை மன்னிக்கிறதே உண்மையான மகிமையான காரியம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிமையான சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்களை நீர் மன்னித்தது போல ஆண்டவரே நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க ஆண்டவரே எங்களை அப்பா ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்பொழுதும் தேவனே உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அன்பு நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எபேசியர் 4:32 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் இரண்டுமே ஆண்டவரே மனிதனுக்கு கடினம்தான் ஆண்டவரே. செய்த தவறு என்று நன்றாக தெரிந்தாலும் ஆண்டவரே ஒப்புக்கொள்ள மாட்டாங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேட்கவும் மாட்டாங்க ஏசப்பா ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே பிழையை உணர்ந்து வருகிறவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதோ ஆண்டவரே மனுஷனுக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அந்த கடினத்தன்மையெல்லாம் கர்த்தர் உடைத்து நொறுக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவ சித்தத்தை ஆண்டவரே செய்ய எங்களை அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் பழக்குவீங்க ராஜா. எங்களை ஆண்டவரே பக்குவப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட சுபாவத்தை எங்களுக்கு தாங்க. மனதார மன்னிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மாறாக தேவனுடைய அன்பை கொடுக்கிறவர்களாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி பைஷாராதல பரபா கபரபா கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மன்னியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வாழ ஆண்டவரே மற்றவர்களை மன்னிக்க ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீங்கள் உமக்கு நேராக திருப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஏசப்பா. நீங்கள் ஆண்டவரே செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாத ஆண்டவரே. தவறு செய்யாத மனுஷனே கிடையாது ஆண்டவரே. ஒருத்தவங்க ஒரு தவறு அதிகமாக செய்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க அந்த வேறு மாதிரியான தவறு அவங்க அதிகமான பாவங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. இப்படி ஆண்டவரே எல்லாருமே பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து எங்களுக்காக நீர் மரித்தீரே தகப்பனே. இந்த அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. அந்த அன்பை நோக்கி பார்க்கிற அப்படிப்பட்ட உத்தம இருதயத்தையும் சிந்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுபாவத்தாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம்.
நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, அப்படிப்பட்ட சுபாவத்தை எங்களுக்கு தாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. நாளை தினத்தில் சந்திப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இந்த உபவாச நாட்கள் இதற்கு இன்னொரு பெயர் என்னென்னா சுத்திகரிப்பின் நாட்கள். நம்முடைய குற்றங்களை, நம்முடைய தவறுகளை எல்லாம் நம்ம சரி செய்ய இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.